இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திரு அவையானது இறந்த நம்பிக்கையாளர் அனைவருடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 1-9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் தண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்பொழுது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல் பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன். அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருத்தலத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே, நான் மன்றாடும்பொழுது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 17 27 முடிய. இயேசு பெத்தானியாவுக்கு வந்தபோது லாசரை கல்லறையில் வைத்து ஏற்கனவே 4 நாள் ஆகியிருந்தது. பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் ஏறக்குறைய 3 கிலோமீட்டர் தொலையில் இருந்தது. சகோதரர் இறந்ததால் மார்த்தா, மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்துவிட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதை எல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓர் ஊரில் தந்தையும் மகளும் வாழ்ந்து வந்தார்கள். தந்தை தன்னுடைய மகளை அதிகமாக அன்பு செய்து வந்தார். அவளை தன்னுடைய உயிராக நினைத்து வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவருடைய அன்பு மகள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையானாள். அப்போது அந்த தந்தை நகரில் இருந்த எல்லா மருத்துவரிடமும் சென்று சிகிச்சை அளித்து பார்த்தார். ஆனால் யாராலும் அவளை குணப்படுத்த முடியவில்லை. ஒரு நாள் இரவில் மகள் இறந்து போனாள். அப்போது அந்த தந்தை அடைந்த துக்கத்திற்கும் சோகத்திற்கும் அளவே இல்லை. தன்னுடைய உலகமே இருண்டு போய்விட்டது என நினைத்தார். எல்லாரிடமிருந்து தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு தனிமையான வாழ்வு வாழ்ந்து வந்தார். தன்னுடைய மகளின் ஞாபகம் வரும்போதெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதார். ஒரு நாள் அவர் தூங்கும்போது ஒரு கனவு கண்டார். அந்த கனவில் அவர் மேலுலகத்திற்கு, விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். அங்கே வெண்ணிறை ஆடை அணிந்த குழந்தைகள் தங்களுடைய கைகளில் எரியும் மெழுகுத்திரியை ஏந்தி கடவுளின் திருமுன் வரிசையாக நின்று கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு குழந்தை மட்டும் அணைந்த மெழுகுத்திரியோடு நின்று கொண்டிருந்தது. அங்கே சென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது அது தன்னுடைய குழந்தை என்று. உடனே அவர் அந்த குழந்தையை, மகளை அள்ளி எடுத்துக்கொண்டு, மகளே, எல்லாருடைய திரியும் எரிந்து கொண்டிருக்க உன்னுடைய திரி மட்டும் ஏன் அணைந்து போயிருக்கிறது என்று காரணத்தை கேட்டார்.
அதற்கு அந்த குழந்தை, அப்பா, என்னுடைய திரி மற்ற குழந்தைகளின் திரிகளைப் போல நன்றாகத்தான் எரியும். ஆனால் நீ தொடர்ந்து வடிக்கும் கண்ணீர் பட்டுதான் என்னுடைய திரி அணைந்து போய்விடுகிறது என்றது. தொடர்ந்து அந்த குழந்தை தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னது, அப்பா, எதற்காக இப்படி அழுது கொண்டு இருக்கிறாய்? நான் உன்னை விட்டு பிரிந்தாலும் இங்கே உயிரோடு தானே இருக்கிறேன். அதனால் என்னை பற்றி நினைத்து நீ இனிமேலும் அழுது கொண்டு இருக்காதே என்று சொன்னது. உடனே அந்த தந்தை தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தார். தன்னுடைய மகள் விண்ணகத்தில் உயிரோடு தான் இருக்கிறாள் என்று ஆறுதல் அடைந்தார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அழிந்து போவதில்லை என்பதற்கு இந்த நிகழ்வு எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது. இன்று அன்னையாம் திரு அவை இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நினைவு நாளை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நல்ல நாளில் நம்முடைய குடும்பங்களில் இறந்த அன்பான உறவுகளுக்காக, இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இன்று நாம் கொண்டாடும் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் நினைவு நாள் தொடக்கத்தில் குளூனி நகரில் பிறந்த ஓடிலோ என்ற துறவியால் கிபி 906 ஆண்டு கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு இவ்விழா படிப்படியாக எல்லா துறவ மடங்களுக்கும் பரவி இறந்த ஆன்மாக்களுக்காக விழா எடுத்து கொண்டாடும் நிலை உருவானது. 14ஆம் நூற்றாண்டிலிருந்து இவ்விழா நவம்பர் 2ஆம் தேதி கொண்டாடும் நிலை உருவானது. விவிலியத்தில் கூட இறந்த ஆன்மாக்களுக்காக பலி கொடுக்கும் நிலை இருந்ததை நாம் வாசிக்கின்றோம். இப்போது இவ்விழா நமக்கு உணர்த்தும் செய்தி என்னவென்று நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, இவ்விழா உணர்த்தும் செய்தி நாமும் ஒரு நாள் உயிர் தெழுவோம் என்ற நம்பிக்கையை தருவதாக இருக்கிறது. ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுல் கூறுவார், கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை என்று. ஆகவே நம்முடைய மண்ணுலக வாழ்க்கை சாவோடு முடிந்து போகின்ற ஒன்று கிடையாது. மாறாக நாம் இறந்த பின்னும் உயிர் வாழ்வோம் என்பதே ஆகும். அத்தகைய நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையாகும். இரண்டாவதாக, இவ்விழா இறந்த ஆன்மாக்களுக்காக, குறிப்பாக உத்தரிக்க தலத்தில் உள்ள ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க அழைப்பு தருகிறது. புனிதர்களின் சமூக உறவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லும் நாம், துன்புறும் திருச்சபையில் உள்ள உத்தரிக்க தலத்தில் உள்ளவர்கள் ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அவர்களுக்கான நம்முடைய ஜெபம் அவர்களுடைய தண்டனையை குறைத்து அவர்களை வெற்றி பெற்ற திருச்சபையில் விண்ணகம் சேர்த்துக்கொள்ளும். எனவே நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மூன்றாவதாக, இவ்விழா உணர்த்தும் செய்தி, நாம் இறைவன் தரும் மகிமையை, விண்ணகத்தை பெற வேண்டும் என்றால் நம்மோடு வாழக்கூடிய சின்னஞ்சிறிய சகோதரிகளுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்தவர்களுக்குத்தான் விண்ணகத்தை பரிசாக தருகிறார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல நாளில் இறந்த ஆன்மாக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். அதோடு நாமும் இறைவனுக்கு உகந்த நல்ல வழியில் நடப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.